அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சமூகத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிறது உங்க கிருபை பிதாவே. அங்க நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இப்பொழுதும் கூட உம்முடைய தகப்பனே கிருபை எங்களை தாங்கி நடத்தி வந்தது. தகப்பனே, இந்த மீட்டிங்ல உங்களுடைய கிருபை விளங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் காரணம் ஒவ்வொரு வாலிபர்களையும் கொண்டு வரட்டும் தகப்பனே, கொண்டு வரட்டும் பிதாவே. தடைகளை உடைத்து எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்பட்டு போகிறதற்காக நன்றி. எல்லா ஸ்பிரிட்டுடைய கிரியைகளை கட்டிந்து விடுகிறேன். எல்லா இருளின் அந்தகாரத்தின் கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன். வானமல்ல இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன். சுத்திகரிப்பின் ஆவியானவர் இப்பொழுது ஜாயின் பண்ற ஒவ்வொருவர் மேலையும் பிரத்யட்சமாய் அளவில்லாத ஒரு கிரியையை பண்ணும்படியாக செபிக்கிறேன். உடைய சித்தம் நடைபெறட்டும். வழிகளை மாற்றுகிற தேவன், இப்பொழுது கோணலானவைகளை நேராக்குகிற தேவன், வாலிபர்களுடைய தகப்பனே சிந்தனைகளை, யோசனைகளை தகப்பனே உமக்கென்று நீர் மாற்றும்படியாக செபிக்கிறேன். சுத்திகரிப்பின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறேன். தடைகளை உடைத்தெறியும். ரீதாரா காலாமா நூராவா கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் பிரத்யட்சமாய் இறங்கட்டும். ஜாயின் பண்ண முடியாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருவின் கிரியைகளை கடிந்து கொடுக்கிற ஜாயின் பண்ற ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தகப்பனே ஸ்பிரிட் அட்டாக்ஸ கட்டிந்து கொள்ளுகிறேன். தகப்பனே, அந்த கட்டுகளை உடைத்தெறியும். உம் சித்தம் நடைபெறும். கோணலானவைகள் நேராகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் சுபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. இன்னைக்கு மீட்டிங் நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சோதனை வந்தது. ரொம்ப டிராபிக் இருந்துச்சு. ஸோ பட் கர்த்தர் கிருபை, நம்ம இன்னைக்கு மீட்டிங் நடத்தணும். சரி, ஓகே. ஸோ இது ஆக்சுவலா ஒரு சாட்டர்டேவோட கண்டினியூஷன் மாதிரி தான் ஐ தாட் ஆஃப் டேக்கிங் டுடே. சரியா? ஸோ தேர் இஸ் ஓகே, நம்ம அந்த பாபிலோனின் வீழ்ச்சியை பார்க்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மேலும் ரெவலேஷன் சாப்டர் 17:5, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. சோ தேர் இஸ் விமன், ஒரு பெண் இருக்கா, ஒரு ஸ்திரீ இருக்கா. அந்த ஸ்திரீ 4வது வசனத்துல ரத்தாம்பரம் சிவப்பான ஆடையை தரித்து தன் பொற்கலசத்துல வேசித்தனமாகிய அருவருப்புகளாகிய அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரியா? இந்த பொற்பாத்திரத்திற்குள்ள வேசித்தனத்தின் அருவருப்பு இருக்கிறது. பேசிக்கலா இட் இஸ் அ விஷன். ஜான் ஒரு விஷன் பாக்குறாரு. இந்த விஷன்ல ஒரு லேடி, ஒரு விமன் உட்கார்ந்துருக்காங்க. அந்த விமன் ஒரு மிருகத்தின் மேல உட்கார்ந்துருக்காங்க. சரியா? இந்த மிருகம் யாருன்னு நான் சொல்றேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சாட்டர்டே. இந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்றவதான் இந்த ஸ்பிரிட். ஓகே, இந்த ஸ்திரீ மிருகத்தை கண்ட்ரோல். மிருகம் யாரு? ஆன்டி கிரைஸ்ட். ஓகே, இந்த ஆன்டி கிரைஸ்டையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஸ்திரீயை அங்க காண்பிக்கலாம். ஓகே, இந்த பிக்சர் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. சரியா? ஒரு மிருகம், அந்த மிருகத்திற்கு 7 தலை 10 கொம்பு. ஓகே, 7 தலை இருக்கு, 10 கொம்பு இருக்கு. இந்த மிருகத்துடைய முதுகுல அல்லது இந்த மிருகத்திற்கு மேல இந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கா. இந்த ஸ்திரீ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. கையில ஒரு பாத்திரம் வச்சிருக்கா. அந்த பாத்திரத்திற்குள்ள அருவருப்புகள், அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வேசித்தனங்கள், செக்ஷுவல் இம்மாரலிட்டி, வேசித்தனங்கள் இருக்கிறது. சரியா? சோ இந்த பாத்திரத்தை யாருக்கு கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1வது வசனத்துல கொடுக்க போறாங்க. நீ வா, நடுவுல இருந்து வாசிக்கிறேன், 17:1. ஓகே, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணுகிறார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. ஓகே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுனா என்ன? சரக்கு சொல்லாமா?
புரியுற மாதிரி சரக்கு. ஏதோ அந்த மது போதையில ஒருத்தன் இருக்கிறான்னா என்ன பண்ணுவான்? ஓகே, ஒரு அருவருப்பான ஒரு காரியம்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, இந்த அருவருப்பான காரியம் ஆக்சுவலா என்னது? ஒரு போதையை கொடுத்து உங்களை அப்நார்மலா ஒரு மனிதனை, அல்லது இங்க போட்டுருப்பாங்க, பூமியின் குடியை வெறி கொள்ளும்படியா. வெறினா ஒரு போதை. ஓகே, ஒரு மதுவை குடிச்சா என்ன ஆகுது? போதை இல்லாம நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிடுவான். ஓகே, என்னடா இப்படி பண்ண அப்படின்னா, குடி போதையில இருந்தேன், என்ன பண்றது? அதனால்தான் மது குடிச்சிட்டு டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான் இல்லையா? டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். எதுக்கு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவனுக்கே தெரியாது. ஒரு போதையில ஒரு வெறிய கொண்டு வந்து. ஓகே, இந்த மாதிரி God is comparing sexual immorality into இந்த சரக்குக்கு ஈக்குவலா இல்லையா? இந்த போதைக்கு ஈக்குவலா செக்ஷுவல் இம்மாரலிட்டி. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? இந்த பர்டிகுலர் வீக்னஸ் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். எப்படியாவது அடைஞ்சிரும். ஓகே, எப்படியாவது அதை அடைஞ்சிடும். அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சிடும், அந்த பையனை எப்படியாவது அடைஞ்சிடும். அப்படி ஒரு ஒரு கட்டுகளுக்குள்ள பிசாசு என்ன பண்றான்? பூமியின் குடிகளை ஆட்சி செய்ய வைக்கிறான் இல்லையா? இங்க போட்டுக்கு பூமியின் குடிகள் அந்த மதுல பங்கு பெறாங்க. பூமி முழுவதும். சரியா? ஓகே, இந்த வேசித்தனத்தின் தாய் என்று சொல்லப்படுகிற இந்த தாய் யார் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். சரியா? சாட்டர்டே வந்து ஃப்ரைடே வந்து ஐ வாஸ் ஷோயிங் யூ எப்படி இந்த வேசித்தனத்தின் இந்த தாய் வந்து எல்லா ஸ்பிரிட், இதுக்கெல்லாம் ஓகேவா, நிறைய ஸ்பிரிட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அஸ்தரோத்து ஒரு ஸ்பிரிட், இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு. ஜெசபேல் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் பார்த்தோம். இந்த லாஸ்ட் ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் தாய் என்ன பண்ணும்? இந்த ஸ்பிரிட் ஓகேவா, எல்லாரையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும், ஒரு செயின்குள்ள கொண்டு வந்துடும். இட் வில் மேக் சம்படி, இட் வில் பவுண்ட் ஆர் இட் வில் பைண்ட் சம்படி. சரியா? உங்களை கட்டிட்டாங்கன்னா உங்களால நீங்க நினைச்ச கிரியையை பண்ண முடியாது. யார் கட்டினாங்களோ அவங்க கிரியையை தான் நீங்க பண்ணுவீங்க. இப்போ போலீஸ் வந்து ஒருத்தனுக்கு விலங்கு மாட்டிட்டாங்க. விலங்கு மாட்டா என்ன அர்த்தம்? அந்த விலங்க கண்ட்ரோல் எடுக்கிற யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? கையில விலங்கு இருக்கு, போலீஸ் என்ன பண்ணும்? விலங்கு பிடிச்சிக்கிட்டு, நீங்க எப்படின்னா 2 விலங்கும் எப்படி மாட்டுறது சொல்ல, ஒரு விலங்கு மட்டும் மாட்டிக்கும். பாத்துக்கீங்களா? கைதிகளை ஒரு விலங்கு மட்டும் மாத்திடுவாங்க, இன்னொரு விலங்கு போலீஸ் கையில இருக்கும். அததான் பிசாஸ் பண்ணும். பிசாஸ் அவன் கையில உங்க மேல கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஒரு விலங்க, ஒரு செயினை போட்டுருவான். ஓகே, he can easily control. That is the deceit that spirit or a evil spirit will do. Thanks Benny for joining. Okay, okay, இந்த மிருகம் நல்லா கவனிங்க, இந்த மிருகத்திற்கு 7 தலை இருக்கும். Revelation chapter 17 verse 8 வாசிக்கிறீங்களா? 7 வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு நான் சொல்லுவேன். 9வது வசனம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அப்போ ஞானத்தை போதிக்கிற வரம் இருக்கும் அப்படி சொல்றாரு. ஓகே, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலை அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலை. மலைன்னா ஹில்ஸ் ஆர் மவுண்டன்ஸ். சரியா? 7 மலை மேல இந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கு. இடிக்குதேனா? ஸ்திரீ எப்படி 7 மலை மேல உட்காரணும்? ஒரு மலையிலேயே முழுசா உட்கார முடியாது. 7 மலை மேல ஒரு ஸ்திரீ எப்படி உட்கார்ந்து? இந்த ஸ்திரீ யாரு அப்படின்றத, இது ஒன் ஆஃப் த மீனிங். இன்னொரு மீனிங் இருக்கு. சரியா? இது ஒன் ஆஃப் த மீனிங். பைபிள் இங்கே இந்த சாப்டர்லயே ஜானுக்கு ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லிடுறாரு, இதுதான் இது, இந்த ஸ்திரீ யாரு, இந்த 7 மலை யாரு. இந்த ஸ்திரீ வந்து ஒரு ஸ்பிரிட்னு சொன்னேன், பாபிலோன் தாய் அப்படின்னு போட்டிருக்கு, அவளுக்கே பேர் இருக்கு. ஓகே, இது ஒரு ஸ்பிரிட். ஓகே, அது இல்லாம இந்த ஸ்திரீய இன்னொரு மீனிங்ல, இதே விஷன்ல ஒரு இன்டர்பிரேஷனை ஏஞ்சல் ஆஃப் காட் கொடுக்குறாங்க. அது என்ன இன்டர்பிரேஷன்னா, 18th வெர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல்
ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமாம். ஓகே, அப்போ இந்த ஸ்திரீ யாரு? Who is this women? She is a city. சிட்டியா? நகரம்னா இங்கிலீஷ்ல என்ன வரும்? நகரம் சென்னை மாநகரம் சிட்டி தான்ல. யாராவது சொல்லுங்கப்பா. சிட்டி. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச சிட்டி நேம் சொல்லுங்க. which is residing on 7 hills. 7 மலை அந்த சிட்டிக்குள்ள இருக்க கூடாது. அந்த சிட்டியே 7 மலை மேல உட்கார்ந்து இருக்கணும். ஒரே ஒரு சிட்டி தான் இருக்கு உலகத்திலேயே. டக்கு டக்குன்னு எல்லாம் கூகுள் பண்றாங்க. யாருக்கு தெரியும்? ஆல்ரெடி பாத்துருக்கோம். தெரிஞ்சவங்க எல்லாம் ஜாயின் பண்ணலையா? யாமினிக்கு தெரியணுமே. யாமினி சொல்லு பார்க்கலாம் டக்குன்னு. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த சிட்டி யாருன்னு. சிட்டி என்ன சிட்டி? யாருக்குமே தெரியலையா? ரமலாக்கு தெரியும். ரமலாக்கு தெரியாது. பாபிலோன் கிடையாது. பாபிலோன்றது அந்த வேசித்தனம் பண்ணுகிற அந்த ஒரு நேம் இருக்கு. ஓகே, பாபிலோன் கிடையாது. சரி, கூகுள்ல போடலாமா? தெரியுதா? இதையாவது பார்த்து யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். participants can now see your screen. அதுவே சொல்லுது, நீ பயப்படாத, நான் காட்டியிருக்கேன். come on, பார்த்தாவும் சொல்லுங்கப்பா. city of 7 hills, city which is built on 7 hill. யாருமே பேச மாட்டீங்களா? மௌன விரதமா? கேக்குதா நான் பேசுறது? சொல்லுமா. ரோம்னா ஓகேயா? போய் கூகுள் பண்ணி பாருங்க. அந்த 7 ஹில்லுக்கும் ஒரு பேர் இருக்கு. சரியா? ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட சொன்னாராம், நான் வந்து ஆன்டி கிரைஸ்ட் வந்து எதுல இருந்து வருவான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். எந்த நாட்டுல இருந்து வருவான்? எந்த நாடு? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவா? எப்படி? 7 மலை ஸ்ரீலங்கால தானே இருக்கு. 7 மலை மேல இந்த சிட்டி உட்கார்ந்து இருக்குன்னு போட்டிருக்கு. புரியுதா? சோ ரோம் மட்டும் தான். ஓகேவா? 7 மலை மேல. இப்ப நல்லா கவனிங்க. இந்த ரோம்க்கும் ஆன்டி கிரைஸ்டுக்கும் இப்ப இருக்கிற இந்த வேர்ல்டுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. மிகப்பெரிய சம்பந்தம். சரியா? இந்த இந்த 7 ஹில்ஸ் மேல இருக்கிற இந்த சிட்டி ரோம் அப்படின்றத நம்ம வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ரோம்ல இருந்து இப்ப கூட சில ரூல்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ அங்க ப்ரொக்ளமேஷன் பண்ணாங்கன்னா இந்தியால அது ஒரு பெரிய இம்பாக்ட். ரோம்ல இருந்து ஒரு சின்ன லா சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்தியால அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகும். இந்தியா மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, உலகம் எங்கும். இப்போ கூட ஈவன் நவ். எக்ஸாம்பிள் யாருக்காவது சொல்ல முடியுமா? ரோம்ல ஒரு சின்ன லா சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்தியால பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏசியால பெரிய இம்பாக்ட் இருக்கும். யூகேல ஒரு பெரிய இம்பாக்ட். ஏன்? ரோம்ல என்ன சிட்டி ஃபேமஸான சிட்டி ஏதாவது தெரியுமா? ஃபேமஸான சிட்டி ரோம். வேட்டிகன். வெரி குட் ஜாக். ஜாக்கு ஆன்சர் தெரியும். வேட்டிகன்ல யார் இருக்கா? முக்கியமான பவர்ஃபுல் பர்சன்ல ஒரு பர்சன். வேட்டிகன்ல he resides in Vatican. பவர்ஃபுல் பர்சன், வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் பர்சன்ல ஒரு பர்சன் is this person. போப். அவ்வளவுதான். போப். he has authority. நிறைய இன்னைக்கு கூட என் கசின் கிட்ட பேசிட்டு வந்தேன். சரியா? போப்புக்கு விரோதமாகவும் சர்ச்சுக்கு விரோதமாகவும் எதிர்த்து பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க ஜனங்க. ஆர்சி ஜனங்க கிட்ட போய் போப்பு வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. he has
பிக் அத்தாரிட்டி உலகத்துல. ஸ்பிரிச்சுவல் எல்லாம் கிடையாது, உலகத்துல. ஓகேயா? எஸ், பிக் அத்தாரிட்டி. இப்ப நல்லா கவனிங்க, ரீசெண்டா 2 months பேக் 3 months பேக் வந்து போப் வந்து ஒரு படத்துல வந்து நடிச்சார். அதுல சொல்றாரு, ஹோமோசெக்சுவல்ஸ் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ஹோமோசெக்சுவல்ஸ் ஆர் சில்ட்ரன். இதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் இன்னைக்கு கூகுள்ல படிச்சேன். சரியா? ஹோமோசெக்சுவல்ஸ் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட்னு அந்த படத்துல சொல்லியிருக்காரு. அவங்கள நாங்க வரவேற்கிறோம், அவங்க சர்ச்ல வந்து கலந்துக்கலாம், அவங்க சர்ச்ல ஒரு மெம்பர். which is not biblical, it is unbiblical. தேவன் ஹோமோசெக்சுவலுடைய கிரியைகளை வெறுக்கிறார். ஹோமோசெக்சுவல்ஸ வெறுக்கல, அந்த இண்டிவிஜுவலை வெறுக்கல, அந்த இண்டிவிஜுவல் பண்ணுகிற பாவத்தை வெறுக்கிறார். சரியா? அவர்களை கர்த்தருடைய சபையில் நம்ம இணைக்க வேண்டும் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தருடைய சபைக்கு இணைக்கப்பட வேண்டும். சரியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஆக்ட்ஸ் சாப்டர் 2 லாஸ்ட் வெர்ஸ். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் 47வது வசனம் 2:47. ஓகே. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர். அப்ப சபையில who is the children of God? ஓகே, they must repent from sins. இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் repentance. ஒருத்தன் ஹோமோசெக்சுவல் சின்ஸ்ல இருந்து ரிப்பெண்டே ஆகாம he cannot become a children of God. Do you understand? He cannot become a children of God. But when Pope said everybody need to agree, he has authority. அக்ரி பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுவாரு, சர்ச்சில் கல்யாணம் பண்ணலாம், ஹோமோசெக்சுவல் கல்யாணம் பண்ணலாம்னு பிரகடனம் பண்ணுவாரு. பண்ணாருன்னா அப்படியே நடக்கும். இப்போ கூட there is some power that is controlling from Rome. இப்ப எல்லா முக்காவாசி நம்ம இந்தியால நீங்க கிறிஸ்டியனா கேத்தலிக்கான்னு கேட்டா, நான் கேத்தலிக். என்ன கேத்தலிக்னு கேட்டா ரோமன் கேத்தலிக் சொல்லுவாங்களா? நீ ரோமனான்னு கேட்க, நீ ரோமனா, உன்னோட கேபிட்டல் வேட்டிக்கனா, அதெல்லாம் தெரியாது. நான் ரோமன் கேத்தலிக். ரோமன் கேத்தலிக் ஒன்னும் புரியல. ஏன்னா அங்க ரோம்ல இருந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவும் கூட இந்த நான் ரோம்ல இருந்தா அந்தி கிறிஸ்து வருவான்னு நான் சொல்லல. சரியா? நமக்கு தெரியாது, எங்க இருந்து வேணா வரலாம். ஓகேவா? ஆனா நல்லா கவனிங்க, இந்த ரோம வைத்து அவன் ஆளுகை செய்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனா இந்த ரோம கடவுள் வந்து நிர்விசாரமாய் அவர் அடித்து தள்ளி விடுவார் அப்படின்னு சொல்லி 18வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். ஓகே. சோ இந்த ஸ்திரீ ஆனவள் ஒரு ஸ்பிரிட். ஓகே, நம்ம ஒரு காரியம் பார்த்தோம் இல்லையா ஃப்ரைடே? என்ன காரியம்னா குயின் ஆஃப் ஹெவன். குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்ற ஒரு வானராகினி அப்படின்ற ஒரு காடஸ்க்கு இஸ்ரேல் வந்து இது பண்றாங்க. ஓகே, தூபம் காட்டுறாங்க, அதுக்கு போய் வர்ஷிப் நடைபெறாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா கவனிங்க, இது பண்ணிட்டு இருக்கும் போது கடவுள் சொல்றாரு, நான் அதை அருவருகிறேன். இந்த வானராக்கினியின் கிரியைகளை நான் அருவருகிறேன், இது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி இப்ப இஸ்ரேல் ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கு இது பிடிச்சிருக்குது, நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். எரேமியா 44வது அதிகாரம். கரெக்டா? 18வது வசனத்துல, நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறை. நாங்க அந்த சிலைய வணங்கிட்டு இருந்தோம்ல, அப்ப வந்து எங்களுக்கு நல்லா இருந்தது. வணங்காம நிறுத்தினோம் பாத்தீங்களா, அப்ப வந்து எங்களுக்கு குறைவு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க, கேத்தலிக் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, நான் மேரிய வணங்கலன்னா எனக்கு ஜெபம் பண்ற மாதிரியே இருக்காது.
நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேரிய லாஸ்டா வணங்கும், நான் இந்து கடவுள்லாம் வணங்கிடுவேன், வணங்கிட்டு மேரிய வணங்குனா எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அது பாவ சந்தோஷம். ஓகே, திஸ் ஸ்பிரிட் வில் பைண்ட் பீப்புள். அதனாலதான் கேத்தலிக் பீப்புள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஓகே, இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கட்டு, ஒரு கயிறு அப்படியே போட்டு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரியா, ஒரு பொண்ணு நம்ம மீட்டிங்ல ஜாயின் பண்ற ஒரு பொண்ணுதான். சரியா, நான் வந்து வேளாங்கண்ணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வெண்ட். அவ வாண்டடா போல, அவங்க வீட்டுல அவங்களுடைய ரிலேட்டிவ் உடைய ஒரு வற்புறுத்துறதுனால ஷி கோஸ் டு வேளாங்கண்ணி, and she goes to another places also, and she comes back. ஓகே, அவ வரும்போது அவளோடு கூட பின்தொடர்கிற ஒரு ஸ்பிரிட் அவ பக்கத்திலே உட்கார்ந்து இத பண்ணு அத பண்ணுன்னு, இட் ஸ்டார்டட் டு கண்ட்ரோல் திஸ் கேர்ள். ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுச்சு ஸ்பிரிட். ஓகே, அந்த பொண்ணு அப்படியே சொன்னதை நான் சொல்றேன். சரியா, அந்த பொண்ணு சொன்னதை அப்படியே சொல்றேன். என் பக்கத்துல யாரோ உட்காந்துட்டு இத பண்ணு அத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னா, என்னால அத மீறி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இட் இஸ் கண்ட்ரோலிங் மீ. உங்களோட கண்ட்ரோல் ரூம் ஈவில் ஸ்பிரிட் கிட்ட போயிடக்கூடாது. ஓகே, ஏன்? தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு இடத்திற்கோ, தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு கிரியைகளையோ நீங்கள் பண்ணும்போது, there will be a demon attack or a spirit influence. Surely there will be a demon attack. Most of the time there will be a demon attack. You have to be very very careful. ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது வரும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தருடைய சித்தமான்னு அறிந்துட்டு போங்க. இந்து கோயிலுக்கு நான் போறேன், கர்த்தருடைய சித்தமான்னு நான் கேட்கணும். பைபிளை படிச்சா தெரியும் இந்து கோயிலுக்கு போலாமா வேணாமா. ஓகே, காட் சில நேரத்துல சொல்லுவாரு, அந்த பூசாரிக்கு போய் சத்தியம் சொல்லு, அந்த இந்து கோயில்ல போய் அந்த பூசாரிக்கு சத்தியம் சொல்லு. அப்போ போ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சும்மா என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இன்விடேஷன் வச்சாங்க, நான் போறேன், போய் அங்க உட்காந்து அந்த சிலைக்கு முன்னாடி எல்லாரும் கும்பிடுவாங்க, நான் அப்படியே பார்த்து உட்காந்து திருப்பியும் வருவேன். காட் சேஸ், எனக்கு சித்தம் இல்லாத இடத்துல உட்காரவே செய்யாத, நிக்காத, பரியாச உதடுகள் பக்கத்துல உட்காராத, நிக்காதன்னு சொல்ற. So this is what we have to do. We have to be very careful. ஓகே, இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு நம்ம ஃபெலோஷிப்ல, அந்த கேத்தலிக் சர்ச்ல வந்து ஒரு ஆயில், ஹோலி வாட்டர், ரோசரி இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை கட்டிக்கோங்க, ரோசரி கட்டிக்கோங்க. எத்தனை பேர் கயிறு கட்டி நிக்கிறீங்க கையில? இப்படி கட்டி நின்றீங்கன்னா கழட்டி போட்டுருங்க, இப்பவே போட்டுருங்க. சரியா, இப்பவே போட்டுருங்க. கயிறு, கால்ல மஞ்சிரிச்ச கயிறு கட்டுறேன், தாயத்து கட்டுறேன், இடுப்புல தாயத்து கட்டுறேன், செயின் ஒண்ணு போட்டுக்கிறேன். ஓகே, ஹோலி வாட்டர் குடிக்கிறேன், ஒரு டிராப் 2 டிராப் ஹோலி வாட்டர் போடுவாங்க, குக்கிங்ல ஹோலி வாட்டர் போடுவாங்க. This and all will give great impact in your life. ஸ்பிரிட் வருகிறதற்கு நம்மளே சோர்ஸ். பாப்பா கதவை தந்துச்சு, வாப்பா ராஜா வா, உள்ளவா உள்ளவா. வரது மரியாள் கிடையாது, மரியாள் மாதிரி வேஷம் போட்டிருக்கிற ஒரு ஸ்பிரிட். சரியா, நீங்க ஜெசபேல் பத்தி எடுக்கணும்னு நினைச்சேன், புரியுதா? திஸ் இஸ் வெரி வெரி சீரியஸ். சரியா, ஒரு சர்ச்ல ஒரு லேடி வந்து சாம் ஜெபதுரை சொன்னார், ஒரு லேடி வந்து பயங்கரமா ஜெபம் பண்ணாங்க, பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. எல்லாரும் வந்துட்டு அந்த பொண்ணு ஜெபம் பண்றதையே பார்த்துட்டு இருக்காங்க. எப்பனா ஒரு ஸ்பிரிட், வேற ஒரு ஸ்பிரிட் வந்து அந்த சர்ச்ல வந்து அலக்கழிக்க ஆரம்பிச்சிருக்கு ஜெபம் பண்ணும்போது. சரியா, அலக்கழிக்கும் போது எல்லாரும், எல்லா பிலீவர்ஸும் அந்த ஸ்பிரிட் மேல கைய வச்சு, ஓகே, அந்த லேடி மேல கைய வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பிரிட்டை துரத்துறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அப்போ இந்த ஸ்பிரிட்டை ஜெபம் துரத்தணும்ன்றதுக்காகவே இன்னொரு கேர்ள் ஏஞ்சி அருமையா தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய பாஷையை பேசி பேசி இந்த பொண்ணு அருமையா ஜெபம் பண்ணான். இந்த ஜெபம் பண்ற அழகை ரசிக்கணும்ன்று ஜெபம் பண்ற பிலீவர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணு என்ன அழகா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சாம் ஜெபதுரைக்கு ஆவியானவர் சொன்னாராம், அந்த பொண்ணை போய் அதட்டு. அவ போய் நல்லா ஜெபம் பண்றது, அதட்டுன்னு சொல்றாராம் ஆவியானவர். ரொம்ப ஷார்ப்பா சொல்றான், அதட்டு, அந்த லேடியை போய் அதட்டு. உடனே இவர் போய் அந்த கேர்ள் மேல தலையில கைய வச்சுட்டு, நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் அப்படி சொல்லிட்டா. இயேசு நாமத்துல உன்னை கடிந்து கொள்ளுகிறேன்னு சொன்ன உடனே அந்த ஸ்பிரிட் அலக்கழிக்க. அப்போ ஸ்பிரிட் ஜெபம் பண்ணுதா, அந்நிய பாஷையை பேசுதா. அது நம்ம பேசுற மாதிரி அந்நிய பாஷை பேசாது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாஷை வேற மாதிரி இருக்கு, இந்த தோசைக்காரன் ஒருத்தன் பேசினான் அந்த மாதிரி. சரியா, இந்த மாதிரி பேசியிருக்கு. ஜெபம் பண்ண உடனே அந்த ஸ்பிரிட் அலக்கழிச்சு வெளியே போச்சு.
அப்போ அந்த லேடியோடைய அம்மா கிட்ட கேட்டிருக்காரு சாம் ஜெபத்துரை, எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆச்சுன்னா, அந்த பொண்ணு அந்த லேடி சொல்றாங்கன்னா, இந்த என்னோட பொண்ணுதான் தலைவலிக்குதுன்னு ஒரு சாமியார் கிட்ட போனா, அந்த சாமியார் ஏதோ காதுல ஊத்துனானா, தண்ணி ஏதோ காதுல ஊத்துனான், தண்ணியோ எண்ணெயோ எதையோ ஊத்துனான். அதுல இருந்து அந்த சாமியார் கிட்டயே போய் உட்காந்துக்கும் அந்த பொண்ணு. எப்ப பார்த்தாலும் அந்த சாமியார்னு போய் உட்காந்துக்கும். அதுல ஸ்பிரிட் அட்டாக். சோ தேர் வில் பி a evil spirit, ஓகேயா, forced by someone. சரியா? நீங்க வாண்டடா ஏதோ ஒரு படத்தையோ, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் லூசிஃபர்னு ஒரு சீரிஸ், ஏதோ ஒரு சீரிஸ், சரியா, சின்சான் பாக்குறது கூட தேர் இஸ் அட்டாக் இல்லையா? இதுல ஒரு அடிமையாகி நீங்க ஏதோ பார்த்து நீங்களே வாங்க வாங்கன்னு வாங்கிக்கிறீங்கல்ல, அது இல்லாம spirit will somehow try to come into you and control you. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சோர்சஸ், சரியா, ஹோலி வாட்டர் தரேன், இதை எடுத்து நெத்தியில பூசிக்கோங்க, விபூதி எடுத்து நெத்தியில பூசிக்கோங்க, சரியா, காதுல கொஞ்சம் 2 டிராப் ஊட்டிக்கோங்க, தீர்த்தம் குடிங்க, தண்ணிதான் அது தீர்த்தம் குடிங்க, இந்த மாதிரி கயிறு கட்டிக்கோங்க, ஓகே, இந்த செயின் மந்திரிச்ச செயின், இந்த செயினை போட்டுக்கோங்க, உங்ககிட்ட என்னது பேய் கருப்பு, காத்து கருப்பு எல்லாம் அண்டாது, காத்து வேணும், அதுக்குதான் ஃபேன் போடும், கருப்பு லைட் ஆஃப் பண்ணா கருப்பு வரும், ஓகே, சும்மா ஒரு ஜோக்காக சொல்றேன், சரியா? பட் வாட் தே மீன் இஸ் பிசாசு வரக்கூடாது. பட் அந்த செயினே ஒரு பிசாசு தான், செயினே ஒரு பிசாசு தானே. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ we have to be very very careful on that, சரியா? அந்த செயினை நீங்க போட்டுப்பீங்க, உங்க வாழ்க்கையில எதுவுமே மாத்துற மாதிரி இருக்காது, ஓகே, பட் உங்களால பைபிள் படிக்க முடியாது, உங்களால ஜெபம் பண்ண முடியாது, உங்களால கர்த்தரை உண்மையாக ஆராதிக்க முடியாது, கர்த்தர் மேல இருக்க அன்பு தணிஞ்சு போயிடும் வாழ்க்கை, உங்களை கண் மயக்கத்திலேயே வச்சிருப்பான், அப்படியே மயக்கத்திலேயே இருக்கும். நானே அந்த பொண்ணுகிட்டயோ இல்ல பையன்கிட்டயோ போயிட்டு, தம்பி நீ வந்து ஜெபம் பண்ணுப்பா, பைபிள் வாசி, ஓகே ஓகே ஓகேன்னு அவனும் படிக்கணும்னு ட்ரை பண்ணுவான், ஆனா படிக்க முடியாது, அந்த ஸ்பிரிட் படிக்க கூடாது, அந்த ஸ்பிரிட் படிக்க கூடாது. தின நித்திரையின் ஆவியினால அந்த ஸ்பிரிட் வந்து அந்த பர்சனை பைண்ட் பண்ணிடும். பைபிள் படிக்க மாட்டாங்க, பைபிள் படிச்சாலும் வேண்டாம் வெறுப்பா, ஏதோ படிக்கணுமே அப்படி குடிப்பாங்க. So we have to be very careful, இல்லையா? இப்ப இந்த மதுவை குடிக்க கொடுத்துரும் அப்படின்னு இந்த வேசியை பத்தி சொல்லப்பட்டிருக்குல்ல, இங்க தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு வசனத்தை எழுதி பாருங்க. I think 2 தீமோத்தேயு கரெக்ட், 2 தீமோத்தேயு 2:26 வாசிங்க யாராவது. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பாருங்க, 3 காரியங்கள் சொல்ல. பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்படுகிற, அப்போ he is catching you. பிசாசு வந்து உங்களை பிடிக்கிறான், அப்படியே கேட்சிங், ஓகே, எதுக்காக பிடிக்கிறான்? இது அப்படியே கையில வச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 2:26 அப்படியே கையில வச்சுக்கோங்க. 1 Peter 5:7 வாசிங்க. சாரி 8. 1 Peter 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சும்மா புடிச்சுக்கிட்டு வச்சுக்கிறது இல்ல, he want to swallow you, உங்களை முழுங்கணும், அதுதான் அவனோட மோட்டிவ, உங்களை முழுங்கணும் முழுமையா. ஆனா இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றதெல்லாம் பண்றேன், பட் எனக்கு ஒன்னும் பெருசா இம்பாக்ட் இல்லையே. நோ, அவன் உங்களை விழுங்கிட்டு இருக்கான், பட் உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? அவன் உங்களை பிடிச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டான்றது உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? இங்க இருக்கு பாரு, 2 தீமோத்தேயு 2:26 இருக்கு பாருங்க. பிடிக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்த, அப்ப என்ன, எப்படி இருக்காங்க அவங்க? மயக்கத்துல இருக்கிறாங்க, ஓகேவா? மயக்கத்துல இருக்கிறவன இல்ல போதையில இருக்கிறவன், மது போதையில இருக்கிறவன பலார்னு அடிங்க, வலிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லுவானா? மயக்கத்துல இருக்கிறான். அதனாலதான் நீங்க சத்தியம் சொல்லும் போது அவங்க எல்லாம் மயக்கத்திலே இருப்பாங்க. இதெல்லாம் பொய்டா, நீ என்னடா ஏசுன்ற, பாரு ஒண்ணுமே கிடையாது, இப்ப பாரு நான் தண்ணி அடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல, நீயே அடி, உனக்கும் ஒண்ணும் ஆகாது. மயக்கத்துல இருக்கான், அவங்களுக்கு எண்ட் என்னன்னு தெரியல.
இன்னொரு 20 வருஷம் வாழ்வீங்களா? 30 வருஷம் வாழ்வீங்களா? 40 வருஷம் எடுத்துக்கோங்க. 40 வருஷம். இப்ப எல்லாம் 20 வயசுல இருக்கீங்க. 40 வருஷம், 50 வருஷம் எடுத்துக்கோங்க. 70 வயசு, 70, 75 வயசுல அப்படியே தள்ளாடும் எல்லாமே இல்லையா? அதுக்கப்புறம் வாழவே பிடிக்காது. என்னை எடுத்துக்கோங்க கர்த்தாவே கேப்பீங்களா? அதுக்கப்புறம் எங்க வாழ போல நீ? பரலோகத்தையா நரகத்திலையா? அதுதானே மெயின். இங்க 50 வருஷம் ஏதோ எப்படியோ பண்ணிடலாம் சரியா? ஆனா நித்திய நித்திய காலமாய் நான் வாழணுமே. இப்போ நீங்க மயக்கத்துல இருப்பீர்களா? இப்ப நான் பைபிள் படிங்க, இப்ப நான் ஜெபம் பண்ணுங்க. நேத்து சண்டே எத்தனை பேர் சர்ச் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? நேர்ல போக முடியாது லாக்டவுன். எத்தனை பேர் லைவ் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? 1, 2, 3, 4 இந்த கணக்கெடுப்ப நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா நான் வந்து குற்றவாளி. 5 பேர். மத்தவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்க எல்லாம். சண்டே காலையில சர்ச்சை அட்டெண்ட் பண்றதுக்கு யாருக்கும் தோணவே மாட்டேங்குது. அப்படியே உலகத்தாரோடு இணைந்து விட்டீர்களா? ஏன்பா சர்ச்சேவா இல்ல? யூடியூப்ல சர்ச் ஆன்லைன் போட்டா ஒரு 25 சர்ச் வருது. ஆவிக்குரிய சர்ச் கேட்டா நான் சொல்ல போறேன். உங்க சர்ச்சில் லைவ் நடக்கலன்னா நான் ஒரு சர்ச் சொல்றேன். அந்த சர்ச்சோட லைவ் பாருங்க. நான் பார்க்கதான் சொல்றேன். அது கூட பண்ண முடியலன்னா என்ன பண்ணுது? இப்ப இந்த கை தூக்குனீங்களே, உங்ககிட்ட வரேன். எப்படி நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க? இப்ப உண்மையா சர்ச்சுக்கு போறதா இருந்தா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, ட்ரெஸ்ஸிங் முக்கியம் இல்ல. சரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்து எல்லாம் கை தூக்க சொன்னா கை தூக்குவீங்க, வர்ஷிப் பண்ணுவீங்க, பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடுவீங்க. ஆனா இப்ப எப்படி பண்ணுவீங்க? கிச்சன்ல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு, வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஹெட்செட்ல அப்படியே ஓடும். இல்ல அப்படியே ஸ்பீக்கர்ல ஓடும். அது பாட்டு ஆமா அந்த இதை எடுத்துன்னு வாங்க டிஃபன் சாப்பிட்டுன்னு. சர்ச் நடக்கும் போது அப்படி பண்ணலையே. அப்போ யூ ஆர் கிவிங் அட்டென்ஷன் ஒன்லி டு த மெம்பர்ஸ் தட் ஆர் சிட்டிங் தேர் இன் த சர்ச், not to God. You are doing things only for the members who are sitting in the church. சர்ச்ல உட்கார்ந்து அந்த மெம்பர்ஸ்லாம் நம்மள நீங்க சர்ச்ல உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? பாஸ்டர் பேசிட்டோம் நான் டிஃபன் சாப்பிடுறேன், பாஸ்டர் பேசிட்டோம் நான் தண்ணி குடிக்கிறேன், பாஸ்டர் பேசிட்டோம் நான் ஜூஸ் குடிச்சுக்கிறேன் பேசி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஆனால் ஆன்லைன் சர்வீஸ் நடக்கும் போது நீங்க பண்ணுவீங்க. ஏன் நீங்க பண்றீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன். நீங்க கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்ற இன்டென்ஷன்ல நீங்க பாக்கணும். சரியா? ஜனங்க என்ன யாரும் பார்க்கல. வீட்டுல எங்க அம்மா தானே மூடுமா அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா மூடிடுவாங்க. அவ்வளவுதான். மகனே நீ எதை நினைக்கிறாயோ அதை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரும். உன்னுடைய இன்டென்ஷன் என்ன, உன்னுடைய இன்டென்ஷன் என்னன்றத கொண்டு வருவார். உங்களோட உள்ளந்திரியங்கள்ல நீங்க எதற்காக சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்ற நான் சொன்னேன் இல்லையா அந்த மனம் திரும்பல. உங்க இன்டென்ஷன் என்னப்பா? உண்மையாவே இவ்வளவு காலம் லாக்டவுன் முன்னாடி நீங்க எவ்வளவு வாட்டி சர்ச்சுக்கு போயிருப்பீங்க? ஒரு சண்டே கூட மிஸ் ஆகாம சர்ச்சுக்கு போயிருப்பீங்களா? எதுக்காக போனீங்க? எதுக்காக நீங்க போனீங்கன்றத லாக்டவுன் போட்ட உடனே ஈஸியா வெளிக்கு வந்துடும். உங்களுக்கே வெளிக்கு வந்துடும். வேற எதுக்கோ போயிருக்கீங்க, கடவுளுக்காக போல. கடவுளுக்காக நீங்க போயிருந்தீங்கன்னா லாக்டவுன்லயும் லைவ் சர்வீஸ ஒழுங்கா உட்காந்து பாப்பீங்க, வர்ஷிப் பண்ணுவீங்க, துதிப்பீங்க தேவனுடைய வசனத்துக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? This is the very biggest deceit that Satan is giving. சர்ச்சுக்கு போனோம் அவ்வளவுதான். சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்துட்டியே. சர்ச்சுக்கு இப்ப சொல்றேன், சர்ச்சுக்கு போற எல்லாருமே பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. இன்னும் கேட்டா 90% போக மாட்டாங்க. நானே கொஞ்சம் அதிகமா சொல்றேன், 90% போக மாட்டாங்க. ஓகே, 10% வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஹெல்லோட கேட் வந்து பெருசா. வாங்க இங்க ரெவலேஷன் 12 நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை ஸ்திரீ, குழந்தையை தேவன் எடுத்துக்கொள்கிறார், பெரிய ஸ்திரீய இங்கே விட்டு ஒரு பெரிய கூட்ட மக்கள் கைவிடப்பட்ட சபையாய் மாறுவார்கள். ஒரு சிறிய குழந்தை மேல எடுத்துக்கொள்ளும். சரியா? இந்த ஜூம் மீட்டிங்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்க எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும்ன்றதான் என்னுடைய ஆசை. இந்த ஜூம் மீட்டிங்ல 20 பேர் இருக்கீங்கன்னா நல்லா கவனிங்க. 2 பேர் 3 பேர் போனாலே பெரிய விஷயம்ன்ற நான் பெரிய விஷயம். ஏன்னா தேசம் அல்லது தேவனுடைய கற்பனையை நேசித்து அதை பின்பற்றுகளும் மிகவும் மிகவும் சொற்பம். தேவனை நேசிக்கிறவர்கள் மிகவும் சொற்பம்.
உலகத்தை நேசியாதவர்கள் மிகவும் சொற்பம். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஓகே 10 நிமிஷம் இருக்கு, இப்ப சொல்றேன். சாத்தான உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், ஒரு ஸ்பிரிட்டை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல உங்க வாழ்க்கை ஒரு யுத்த களமாய் மாறும். என் பாஸ்டர் சொல்லுவார் இல்லையா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் சிட்டிங் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஜஸ்ட் அ பேட்டில். அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் இல்ல, சோ எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு தனி நாடு இருக்கா? இருக்கு. இந்தியா கார்கில் வார வின் பண்ணிச்சா? வின் பண்ணிச்சு. பாகிஸ்தானோட ஒரு சண்டை வின் பண்ணிச்சு. இன்னும் ஏன் மிலிட்டரி பீப்புள் பார்டர்ஸ்ல நிக்கிறாங்க? தே ஆர் ஃபைட்டிங். அங்க இருந்து எந்த நேரம் வேணா புல்லட் வரலாம், அந்த சைடு எந்த நேரம் வேணா பாம்பு வரலாம், எந்த நேரம் வேணா ஒரு ஏர்கிராப்ட் வரலாம், ஒரு வார் பிளைன் வரலாம். எல்லா படைகளும் உஷாராக அந்த பார்டர்ல நின்று கொண்டிருக்காங்க. ஏன்? யுத்தம் பா, யுத்தம். விளையாட்டு இல்ல இது, யுத்தம். சைனா பார்டர்ல இவ்வளவு பேர் நிக்கிறாங்க வந்து, ஏன்? யுத்தம், விளையாட்டு இல்ல. அதே மாதிரி are you cautious to fight back? be sober னு போட்டிருக்கல, இப்ப நம்ம வாசிச்ச 5:6ல விழித்திருங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க பேதுரு, தெளிந்த புத்தி உள்ளவர், புத்தி தெளிவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்திருங்கன்னு சொல்ற. புத்தி மயங்கிடுச்சு அப்படின்னா பிசாசுக்கிட்ட. நிறைய பேருடைய வாழ்க்கையில போராட்டமே இல்லை, ஸ்பிரிட்டோட போராட்டமே இருக்காது. ஏன் இல்ல தெரியுமா? யூ ஆர் அண்டர் டெவில்ஸ் சைட். அதனால போராட்டமே கிடையாது. ஜாலியா இருக்கு, நான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஊழியம் செய்யறியாமா? உங்க அம்மா அப்பா கிட்டயாவது சுவிசேஷம் சொல்றியா? இல்லையே. பைபிள் படிக்கிறியா? ஜெபம் பண்றியா? உன் வாழ்க்கையில போராட்டமே வராது. ஜாலியா என்ஜாய் பண்ணு நீ வாழ்க்கைய. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன் உயிர் எடுக்கப்படுமானால் நீ பரலோகத்திற்கு போவியா மகனே மகளே? இன்றைக்கு, இன்றைக்கு, டுடே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாண்டேஜ் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிட். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாரு, ஆவியானவர் சொல்றாரு, சரியா? உங்க வாழ்க்கையில சில பழக்க வழக்கங்களை உங்களால மேற்கொள்ளவே முடியாது, அதனால கோவப்படுவீங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், அங்க நான்வெஜ் சாப்பிட்டோம். ஓகே, நான்வெஜ் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி சொல்ற ஆட்கள் இருக்கீங்களா? சில பேரு அப்பளம் இல்லாம சாப்பிட மாட்டேன், தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் இல்லாம தயிர் சாதத்துல கையே வைக்க மாட்டேன் சொல்றவங்க இருக்கீங்களா? Just think whether you are addicted. You are addicted. எதுவா இருந்தாலும் சாப்பிடலாம், சாப்பிடலாம்ல, எடிபிள் தானே, சாப்பிடலாம். நான்வெஜ் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், அப்படி கிடையாது. எனக்கு சாப்பிடுறதே பிடிக்காது, நான் பிராங்கா சொல்றேன், எனக்கு சாப்பிடுறதே பிடிக்காது. ஆனா நான் எது இருந்தாலும் சாப்பிடுவேன், எல்லாமே கடவுள் படைத்தது, சாப்பிடுவேன். பட் நான் நான்வெஜ்ஜை மட்டும் தான் சாப்பிடுவேன், சிலதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். வாசிங்க என்னோட கூட 1 தீமோத்தேயு 4:2 வருஷம். சில பேர் சொல்லுவாங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். 2வது வசனம், விவாகம் பண்ணாதிருக்கவும் இருக்கா? எனக்கு கல்யாணமே பிடிக்காது, ஐ டோன்ட். மொரட்டு சிங்கிள், இப்போ ட்ரெண்ட், மொரட்டு சிங்கிள். யாரு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல, பிசாசு தான், வேற யாரு? கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா, சீரியஸா. 40 வயசு ஆன உடனே ஐயோ கல்யாணம் பண்ணி இருக்கிறாமோ, இப்போ அழுதி விட்டு என்ன போச்சு. சரி, 3வது வசனத்துல, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்திரீகளோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார். இந்த பொய்யர் யார் தெரியுமா? 1வது வசனம் வாசிச்சீங்கன்னா, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது, தீர்க்கதரிசனமா சொல்றாரு, வெளிப்படையாய் சொல்லுகிறது. பிற்காலத்துல, இந்த காலம் தான் பிற்காலம், பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யராய் மாயத்துல சிலர் வஞ்சிக்கிற ஆவி, டிசீவிங் ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்
பிசாசுகளின் போதனைகளுக்கும். அப்ப பிசாசின் போதனை என்ன சொல்லும்? உங்க காதுல வந்து சொல்லும், வெஜ் வேணாம் சொல்லி, வெஜ்ஜ தள்ளுறியாப்பா தம்பி, பிசாசு மேல ஐக்கியமா இருக்கிறேன்னு. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் இப்படி சொல்லியிருந்தேன்னா, மொரட்டு சிங்கிள் சொல்லியிருந்தேன்னா மன்னிப்பு கேளு. நான் மொரட்டு சிங்கிளும் இல்ல, எல்லா சாப்பாடையும் நான் சாப்பிடு, அம்மா அப்பா கொடுக்குற எல்லா சாப்பாடையும் சாப்பிடு, எந்த வீட்டுக்கு போனாலும் எதையும் கொஸ்டின் பண்ணாம சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். அதனால உங்க உடம்பு ஒன்னும் ஆக போறது இல்ல. சரியா? பி வெரி கேர்ஃபுல். திஸ் இஸ் வாட் ஸ்பிரிட் டிசீவ்ஸ் அஸ். இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன் இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிலிம் உடைய வெப் சீரிஸ் உட்காந்து பார்த்துட்டு அதோடைய சீரீஸ் அடுத்தது வரும் அடுத்தது வரும் அடுத்தது வரும், கடைசி வரைக்கும் அது முடியவே முடியாது. சித்தின்னு ஒரு சீரியல் பார்த்துன்னு நான் சின்ன வயசுல, சித்தியா ஏதோ ஒரு சித்தின்னு பார்த்துன்னு, அது கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. பாருங்க, இயேசுடைய 2ஆம் வருகையே வந்துடும் போல, முடியவே இல்லை அது. இங்க ஒரு இடத்துல வரும் பாருங்க, 7வது வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. இந்த ஓயாத கட்டுக்கதைகள்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அந்த வசனம் எங்க தெரியல. சீரியஸாமா, சீரியஸா இதான் கட்டுக்கதை. சீரியல் பாக்குறீங்களே, இதான் கட்டுக்கதை. இங்க போட்டுருப்போம், கிழவிகள் பேச்சு. அந்த அந்த ஃபேமிலியில, அதாவது பக்கத்து வீட்டு இதுல என்ன நடக்குது அப்படின்றத பாக்கணும். ஒருத்தன் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்து சொன்னா, ப்ரோ எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க, அந்த பிக் பாஸ்ல ஒரு ஸ்மோக்கிங் ஏரியா இருக்கான், அங்க மட்டும் கேமரா வைக்கல ப்ரோ, வைக்காம விட்டாங்க ப்ரோ. டேய், நீ ஏன்டா மத்தவங்க வீட்டுடைய கேமராவை போய் உட்காந்து பாத்துட்டு இருக்க ப்ரோ? அதே காட்டுறாங்க ப்ரோ. இதுதான் ட்ரெண்ட். நீ இதானே ட்ரெண்ட். பிக் பாஸ் எத்தனை பேர் பாக்குறீங்க? பயங்கரமா போகுது டாபிக். எல்லாம் பிசாசோட கட்டுகள்ல இருக்கு. மனம் திரும்ப, மன்னிப்பு. ஓகே, ரீசெண்டா ஒரு கேர்ள் கிட்ட பேசினேன். அந்த கேர்ள் கிட்ட சில அடிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கேர்ள் சொன்னாங்க, கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி வந்து நான் அந்த பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்போ அதை நான் பண்றது இல்ல. ஓகே, அறிக்கை பண்ணியான்னு கேட்டேன். அறிக்கை பண்ணணுமா? அறிக்கை பண்ணணும். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஒரு கட்டுகள் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு போனோகிராஃபியோ ஏதோ ஒரு சினிமாவையோ சீரியலோ எங்கேயோ பார்த்திருப்பீங்க. சரியா? இப்ப கர்த்தர் அதை ஞாபகப்படுத்துறார். வாயை திறந்து ஜெபம் பண்ணும்போது, அப்பா மன்னிச்சிருங்க, அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன், மனம் திரும்ப. ஏன்னா அந்த பாவத்துடைய இம்பாக்ட் உங்க வாழ்க்கையில இருக்கும். அந்த பாவத்தோடு கூட ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோடைய இம்பாக்ட் உங்க வாழ்க்கையில இருக்கும். அதனால உங்களால பைல் பிடிக்க முடியாது, அதனால ஜெபம் பண்ண முடியாது, அதனால தேவன் இடத்துல கிட்டி சேர முடியாது, அதனால ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். எத்தனை பேர் புரியுது? Do you understand? இன்றைக்கு இது உண்மையாவே நான் பண்ணல, எனக்குள்ள இருந்து ஒரு பாவ பிரமாணம் இதை பண்ணுகிறது. ஓகே, இந்த படத்தை பார்க்கணும், இந்த காரியத்தை பண்ணணும், காஃபிக்கு அடிமையாகணும், டீய குடிச்சாதான், காலையில ஏன் சொன்ன டீ பல் தேய்க்காம குடிச்சாதான் எனக்கு அந்த நாள் நல்லா இருக்கும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், சொல்லணும்னு வந்த ரெவலேஷன். ஓகே, இதை கட்டம் போட்டு வச்சுக்கோங்க இந்த வசனம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 11. 10-15 தான் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஓகே, ரெவலேஷன் 12:11. மரணம் நேடுகிறதா இருந்தாலும், இது வந்து ராப்சர்ல ஃபர்ஸ்ட் போகிற ஜனங்கள் எப்படி சாத்தானை ஜெயித்தார்கள். அப்ப நீங்க ராப்சர்ல போனோம்னா இதை கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஏன்னா ரெவலேஷன் 12ல நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் ராப்சரி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த குழந்தை தான் உண்மையான சபை. ஓகே, 1000 வருஷம் அரசாட்சியில ஆளுகை செய்யக்கூடிய உண்மையான சபை இந்த சபை தான், இந்த குழந்தை தான். சரியா? இந்த குழந்தையே எடுத்துக்கிறாரு. அதுக்காக குழந்தைய மட்டும் எடுத்துப்பாரு அப்படி நான் சொல்லல. இந்த விஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தை இஸ் ஈக்குவல் டு ஒரு சபையில இருக்கிற சில மெம்பர்ஸை மட்டும் கர்த்தர் எடுத்துப்பார்ல, அதுதான் இந்த குழந்தை. புரியுதா? ஓகே, நல்லா கவனிங்க. இந்த குழந்தை, ஓகே, இந்த சபை மக்கள் யார் என்றால், மரணமே நேருகிறதா இருந்தாலும், மரணத்திற்கு நேராக அவர்கள் வந்தாலும்
அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால், 2 காரியத்தினால யாரை ஜெயிச்சாங்க? பிசாசை அவனை ஜெயித்தார்கள். இருக்கா? அவனை நல்லா கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வாசம், இயேசுவின் ரத்தத்தை நாம் ஜெபத்தில் பயன்படுத்தி பிசாசை ஜெயிக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். I will sprinkle the blood of Jesus. I rebuke you in the name of Jesus. I sprinkle the blood of Jesus on you. ஒரு ஸ்பிரிட்டை துரத்தும் போதோ இல்ல நம்ம ஒரு டிராவல்ல போகும்போது இயேசுடைய ரத்தம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா? அந்த சாட்சி கேட்டீங்கல்ல, குடுகுடுப்பக்காரனுடைய சாட்சி. கிறிஸ்தவர்கள் வீட்டுக்குள்ள போக முடியல, அவங்களுக்கு விரோதமா காசே பண்ண முடியல, வாயெல்லாம் இழுத்துக்குது. அவரு கன்வெர்ட் ஆயிட்டார் கிறிஸ்டியன். புரியுதா? ஏன்னா blood of Jesus is covering us. நம்மளை கவர் பண்றது blood of Jesus. ஓகே, அது மாத்திரம் இல்ல, இந்த blood of Jesus நம்ம ஜபத்துல பயன்படுத்துறோம். இன்னொரு ஒரு காரியம், என்ன காரியம்? தங்கள் சாட்சியின் வசனம். இது என்ன வசனம்? பைபிள் வாஸ் கிடையாது. பைபிள் வாஸை எடுத்து மத்தவங்களுக்கு டெஸ்டிமோனியா சொல்றோம் தெரியுமா? இயேசு கிட்ட நீங்க வாங்க, எனக்கு அவர் சுகத்தை கொடுத்தார், எனக்கு அவர் ப்ரொடெக்ஷனை கொடுத்திருக்கிறார், எனக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. இதான் சாட்சி. சும்மா சபையில நின்று மைக்க பிடிச்சி சாட்சி சொல்றது இல்ல. உண்மையாய் மற்றவர்கள் சாட்சியை சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல உங்களை எடுத்துக்கொண்டிருக்காரு இல்லையா? இந்த டெஸ்டிமோனி உங்க வாயில இருக்கா? சுவிசேஷமே யாரும் சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டம். பிசாச வாழ்க்கையில ஜெயிக்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பகுதியில பிசாசு இப்படி புச்சுன்னு இருக்கிறான். உங்க வாழ்க்கையில காஸ்பல் ஷேரிங் இல்லைன்னா யூ cannot defeat Satan on the whole in your life. நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் the blood of Jesus, செகண்ட் testimony. இததான் பீட்டர் பண்றேன்னு சொன்னார். எங்க சொன்னாரு? ஓகே, ஒரு நிமிஷம் மட்டும் கேட்கிறேன், அந்த வசனம் மட்டும் வாசிச்சு. ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 4. பீட்டர் சொன்னார், நான் இந்த 2 காரியத்தை மட்டும் தான் கரெக்டா பண்ணுவேன், மத்த வேலை எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, இந்த 2 வேலை தான் முக்கியம். என்ன 2 வேலையும்? வேற வேலை வாசிமா. 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அதனாலதான் பேதுருவால பிசாசை ஜெயிக்க முடிஞ்சது. சிம்பிள். புரியுதா? ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி தானே நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு சொன்னாலே அது ஜபம் தான் இல்லையா? சோ ஜபம் பண்ணுகிறதினாலும் ஓகேயா, தேவனுடைய வசனத்தை போதிக்கிறது காஸ்பல் ஷேரிங், இது 2த்துனாலதான் பிசாசை ஜெயிக்கவே முடியும். இதனாலதான் ராப்சர்ல போன எல்லாரும் ஜெயிச்சாங்க. இப்ப நீங்க ராப்சர்ல போனோம்னா இத 2த்தையும் பண்ணியே ஆகும். ஆனா எனக்கு பயமா இருக்குதுன்னா, என் ஃப்ரெண்டுக்கு சொல்றதுக்கு பயமா இருக்குது, கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆளு, நீ சத்தியம் சொல்லி ஆகணும். உன் வாழ்க்கையில இருக்கிற பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் யூ நீட் டு ஷேர் காஸ்பல். யூ நீட் டு டெஸ்டிஃபை அபவுட் காட். யூ நீட் டு டெஸ்டிஃபை வாட் காட் ஹஸ் டன் இன் யுவர் லைஃப். ஓகே, ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு நான் யாராவது ஒருவேளை இந்த ஸ்பிரிட் அட்டாக்ல நீங்க இந்த பாண்டேஜ்ல இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த கேத்தலிக் சர்ச்சை பிலீவ் பண்ணிட்டு இந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மேனிபுலேஷன்னா ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே ஒரு சோல் டை ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கும் அந்த கேர்ளுக்கும் இல்ல உங்களுக்கும் அந்த பாய்க்கும் ஒரு சோல் டை ஃபார்ம் ஆயிடும். இந்த டை என்ன பண்ணும்? அந்த ஸ்பிரிட் அவங்களுடைய வாழ்க்கையில இம்பாக்ட் உங்க இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரும். சரியா? ஸோ அந்த டைஸ் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது உடையும். ஓகே, அந்த மாதிரி உறவுகள் ஐடென்டிஃபை பண்ணி கீப் டிஸ்டன்ஸ். சரியா? ஃபுல்லா கட் பண்ணிட்டு போங்கன்னா அவங்களுக்கு சத்தியம் சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, ஏத்துக்கலன்னா உறவு கொள்ளாதீங்க, சம்பாஷிக்காதீங்க, ஐக்கியப்படாதீங்க. நோ ஃபெலோஷிப்ஸ், ஐக்கியம். சரியா? ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் நம்முடைய சமூகத்துல இருக்கிறது உங்க கிருபை.
எல்லா ஸ்பிரிட் பாண்டேஜஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பைண்ட் ட்ரீ கேலே தூராபா நீலூராபா தரக்கலாபா. கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் நிரம்பி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. தேவன் நீர் பேசுகிற கிருபைகளுக்காய் நன்றி. இன்றைக்கு இந்த வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல நாவின் கட்டுகள் உடைகிறதற்காய் நன்றி. இன்றைக்கு வாயை திறந்து எல்லாம் காஸ்பல் ஷேர் பண்ணும்படியாக தகப்பனே உம்முடைய அக்கினி இறங்கும்படியாக செபிக்கிறேன். ஏசியா நாவை தொட்ட தேவனுடைய அக்கினி தழல் ரூபா தாராகாலாபா ஒவ்வொருடைய நாவின் கட்டுகளை தொடும்படியாக செபிக்கிறேன். அவைகள் இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கப்படட்டும். அவைகள் இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கப்படட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலே வந்து இறங்கட்டும் கர்த்தாவே, இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த வேசி தனத்திற்கெல்லாம் தாயா இருக்கிற இந்த ஸ்பிரிட்டுடைய எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இவர்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல அவைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன். In the name of Jesus Christ, I sprinkle the blood of Jesus upon each and every youth members are joining in this Zoom meeting, Lord. Let the power of God cover them in the name of Jesus. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உன் வாழ்க்கையில வரப்போகிறது மகளே. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உன் வாழ்க்கையில வரப்போகுது மகனே. இன்றைக்கு நீ ரொம்ப நாளா கட்டப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நீ விட்டு விடு என்று கர்த்தர் சொல்கிறார். ராதா ரகலா மானாத்தோ நீ மாறி லோ ராகா தா லாரி நாக்கா லாபா. என் வீட்டுல என் ஃபேமிலியில இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை எனக்கு வேண்டும். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை எனக்கு வேண்டும். ரூதுலா ராதா காதா லாமா நாத்துரி காதா லாபா நீ ராதுல எப்பாகாதா லாபா. கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது எல்லா கோணல்களை செவ்வாய் பண்ணும்படியாக இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி. எல்லா அந்தி கிறிஸ்துவர்களின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாவுகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இயேசுவே தேவன் என்று சொல்லத்தக்கதான கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்துல உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. இப்பொழுது நீர் கிரியை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் அன்பின் திருக்கல்ல சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆம். Praise Lord. God bless you. அறிக்கை பண்ணு. இப்பவே ஜெபம் பண்ணி அறிக்கை பண்ணி விட்டுருங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.